விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிறவினத்தாருக்கு அறிவிப்பாராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. காஸ்மிக் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி காஸ்மிக் காட், காஸ்மிக் யாவே என்று ஒரு அழகான ஒரு காட்சி வருகிறது. அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் யாவே என்று சொல்லி வருகிறது. அதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்களை மட்டுமே நேசித்த ஒரு பர்சனல் காடை பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு காஸ்மிக் யாவே பார்க்கிறோம். அது பாருங்க, இதுல உலகெங்கும் வாழ்வோரே, உலகம் உறுதியோடு கொண்டது, மண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, கடலும் அதில் நிறைந்த யாவும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும், காட்டு மரங்கள் எல்லாம் பாருங்க காஸ்மிக், இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா நிலமும் ஆண்டவரை பாடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுல ஒரு சர்க்கிள். ஃபர்ஸ்ட் இஸ் மை காட், இஸ் அவர் காட், இஸ் அவர் காட், இஸ் த காட் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லிட்டு இஸ் காட் ஆஃப் த காஸ்மோஸ், காட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள். அது பொலிட்டிக்கல், இது ஜியாகிரபிக்கல். இஸ் அ காட் ஆஃப் தி என்டையர் காஸ்மோஸ். காட்டு மரங்கள், கடல், நட்சத்திரங்கள், மீன்கள், நிலவுகள், சூரியன், சந்திரன், எல்லாத்துக்கும் அவர் தானே கடல். அந்த 3 இளைஞர்கள் தீச்சூழல பாடுவாங்க. என்ன பாடல் அது? இயற்கையின் பாடல். இயற்கையின் ஆண்டவரை துதித்து பாடுகிற அற்புதமான பாடல். அதான் இந்த இடத்துல சுருக்கி சொல்லுது அந்த பகுதி. எங்கள் கடவுள் விண்ணை படைத்தவர், எங்கள் கடவுள் மண்ணை படைத்தவர், எங்கள் கடவுள் கடல் நீரை படைத்தவர், எங்கள் கடவுள் காட்டு மரங்களை படைத்தவர், அவரை போற்றி பாடுவோம் என்ற அழகான ஒரு பகுதியை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுகிறது. அதில் நிறைய இருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். இப்போ மண்ணுலகம் களி கூறுவதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, ஆண்டவர் ஆள்கிறார் என்று பிற இனத்தாருக்கு அறிவிப்பாராக. பிற இனத்தார் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் அப்படியே தங்க இணை போல அந்த பாடல் முழுவதும் இடையோடி கொண்டு போயிருக்கிறது. அந்த இடத்துல பிற இனத்தார் ஆண்டவர் ஆள்கிறார். The Lord reigns, the Lord reigns. ஆண்டவர் ஆள்கின்றார். அரசர் என்றால் அவர் ஒருவர் தான், வேற யாரும் அரசர் கிடையாது.